மாஸ்கோவில் பிரதமர் மோடியை வரவேற்று பண்ணை வீட்டில் சிறப்பு விருந்தளித்த ரஷ்ய அதிபர் புதின் 3வது முறையாக பிரதமராக தேர்வானதற்கு வாழ்த்து தெரிவித்து மோடிக்கு பாராட்டு. உக்ரைனில் ரஷ்யாவுக்காக சண்டையிடும் இந்தியர்களை திருப்பி அனுப்ப முடிவு. பிரதமர் நரேந்திர மோடியின் வேண்டுகோளை ஏற்றார் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மக்களின் வலியை புரிந்து ஆறுதல் கூற பிரதமர் மோடி மணிப்பூர் வர வேண்டும். முகாம்களில் தங்கியுள்ளவர்களை சந்தித்து பேசிய பின் ராகுல் காந்தி பேட்டி. And in this huge tragedy, I request the Prime Minister to take 1 day, 2 days of his time and just come and listen to the people of Manipur. It will comfort the people of Manipur, and we are, as the Congress Party, ready to support anything that would improve the situation here. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் நாளை வாக்குப்பதிவு, வாக்கு இயந்திரத்தை அனுப்பி வைத்தல் உள்ளிட்ட ஏற்பாடுகளில் தேர்தல் ஆணையம் தீவிரம். ஜம்மு காஷ்மீரில் 5 ராணுவ வீரர்கள் வீரமரணம், சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகளை தேடும் ராணுவம். நீட் வினாத்தாள் கசிவு பிரச்சினையில் தவறிழைத்தவர்களை கண்டறிய முடியாவிட்டால் மறுதேர்வு கட்டாயம் என உச்சநீதிமன்றம் திட்டவட்டம். தேசிய தேர்வு முகமை மற்றும் சிபிஐ அறிக்கை தாக்கல் செய்யவும் உத்தரவு. மத்திய அரசின் புதிய குற்றவியல் சட்டங்களில் மாநில அளவில் திருத்தங்கள் செய்ய குழு. முன்னாள் நீதிபதி சத்யநாராயணன் தலைமையிலான குழுவை அமைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். தமிழ்நாட்டில் பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் நாளை வெளியாகிறது. சுமார் 2 லட்சம் இடங்கள் உள்ள நிலையில் இணையவழி பொது கலந்தாய்வு நடத்தப்படும். சட்ட ஒழுங்கை சீர் செய்ய இனியும் இப்படி ஒரு சம்பவம் நிகழாமல் இருப்பதற்கு என்ன செயல் திட்டம் உருவாக்கப் போகிறீர்கள்? தமிழ்நாடு அரசுக்கு இயக்குநர் ப ரஞ்சித் கேள்வி. ஹேமந்த் சோரனுக்கு ஜாமீன் வழங்கியதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை முறையீடு. அனைத்து அம்சங்களையும் ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்றம் ஆராயவில்லை எனவும் புகார். புதுக்கோட்டையில் நில ஆக்கிரமிப்பை தட்டி கேட்ட இளைஞர் வெட்டி படுகொலை. உடலை வாங்க மறுத்து சாலை மறியலில் ஈடுபட்ட குடும்பத்தினர். ஈரோடு மாவட்டத்தில் ஆடிட்டர் வீட்டில் கொள்ளையடிக்கப்பட்ட 230 சவரனில் 100 சவரன் தங்கக்கட்டிகள் மீட்பு. 3 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் 17 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் காரையும் பறிமுதல் செய்த போலீசார். கனமழை பாதிப்பிலிருந்து மீளாத மும்பையின் பல இடங்களில் போக்குவரத்து பாதிப்பு. மகாராஷ்டிராவில் மேலும் 2 நாட்கள் மழை நீடிக்கும் என்பதால் பல மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. உக்ரைன் தலைநகர் கீவில் உள்ள குழந்தைகள் நல மருத்துவமனை மீது ஏவுகணை தாக்குதல். பிரதமர் மோடி ரஷ்யா சென்றுள்ள நிலையில் நடத்தப்பட்ட தாக்குதலால் பரபரப்பு. பாரிஸ் ஒலிம்பிக் தொடருக்கான இந்திய அணியின் தலைவராக ககன் நரங் அறிவிப்பு. ஒலிம்பிக் தொடக்க விழாவில் தேசிய கொடியை ஏந்திச் செல்கிறார் பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து. பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் நிச்சயம் பதக்கங்களை குவிப்போம் என தமிழக வீரர் சரத்கமல் உறுதி. நாட்டிற்காக மூவர்ண கொடியை ஏந்திச் செல்லும் பெருமை வாழ்நாளில் மறக்க முடியாதது என்றும் நிகழ்ச்சி. 26th of July அந்த ஸ்டேடியம் உள்ள அந்த ஃப்ளாக் எடுத்துகிட்டு போகும்போது அந்த மூமெண்ட்ஸ் வந்து ரெகுலராக மெமரியில் ஃப்ளாஷ் ஆகிட்டே இருக்கு. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சிவகாசி அடுத்த காளையார்குறிச்சியில் பட்டாசு ஆலை வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ்குமார் இணைந்திருக்கிறார். கணேஷ்குமார், இந்த விபத்துல மற்றவர்கள் தொழிலாளர்கள் யாராவது சிக்கி இருக்கிறாங்களா? என்ன விவரம்?
லாவண்யா, சிவகாசி அருகே காளையார்குறிச்சியில் சுப்ரீம் என்ற பட்டாசு ஆலை செயல்பட்டு வருகிறது. இங்கு வழக்கம் போல் இன்று காலையில் ரசாயன மருந்து கலவைகளை கலவை செய்யும் பணியில் 4 தொழிலாளர்கள் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அப்போது எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட உராய்வின் காரணமாக வெடிவிபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த வெடிவிபத்தில் ஒரு பெண் தொழிலாளி சம்பவ இடத்திலேயே உடல் கருகி உயிரிழந்திருக்கிறார். மேலும் 3 தொழிலாளர்கள் காயமடைந்திருக்கிறார்கள். காயமடைந்த 2 தொழிலாளர்களை மீட்டு முதல் கட்டமாக சிவகாசி அரசு மருத்துவமனையில் தீக்காய சிகிச்சை பிரிவில் தற்போது சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த இருவரும் செவல்பட்டியைச் சேர்ந்த சங்கரன், அதே பகுதியைச் சேர்ந்த சரோஜினி ஆகிய 2 தொழிலாளர்கள் என்பது தெரிய வந்திருக்கிறது. மேலும் உயிரிழந்த தொழிலாளர்கள் யார் என்பது குறித்தான விவரங்களை காவல்துறையினர் சேகரித்து வருகிறார்கள். ஏனென்றால் உயிரிழந்தவர் உடல் முழுவதும் உடல் சிதறி உயிரிழந்திருப்பதன் காரணமாக அவரை அடையாளம் காணுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு தொழிலாளி காயமடைந்திருக்கிறார். அவரையும் மீட்கக்கூடிய பணியில் தொடர்ந்து தீயணைப்பு துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள். லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார். சென்னையில் மேத்தா நகர், திருவள்ளூர்புரம், அண்ணா நெடும்பாதை உள்ளிட்ட பகுதிகளில் மெட்ரோ பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் அவ்வழியே மக்கள் பயணிக்க முடியாதபடி அச்சுறுத்தி வந்த நிலையில் நியூஸ் 18 செய்தியாளர் அது தொடர்பாக செய்தி எடுக்கும் போதே சீரமைப்பு பணிகள் நடைபெற தொடங்கி இருக்கின்றன. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இந்த பகுதி இவ்வாறு இருந்ததனால மக்கள் என்ன சிரமத்திற்கு ஆளாகியிருந்தார்கள்? தற்போது என்ன பணிகள் முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது? லாவண்யா, சென்னை சூளைமேடு, திருவள்ளூர் நகர், மேத்தா நகர் உள்ளிட்ட பல்வேறு நகர் பகுதிகளிலேயும் சாலைகள் நீண்ட நாட்களாகவே குண்டும் குழியுமாக காணப்பட்டு வருகிறது. ஒருபுறம் மழைநீர் வடிகால் பணிகள், அதே போன்று திருவள்ளூர்புரம் நகர் பகுதியில் தற்போது இந்த மெட்ரோ குடிநீர் குழாய் அமைப்பதற்காக தோண்டப்பட்ட பகுதி என குழாய்கள் தோண்டுவதற்காக தோண்டப்பட்ட பள்ளங்கள் முழுவதும் சீரமைக்கப்படாமல் இருப்பதன் காரணமாக இந்த பகுதி முழுவதுமே நீண்ட நாட்களாகவே குண்டும் குழியுமாகவே காட்சியளித்து வருகிறது. குறிப்பாக தற்போது சென்னையில் அடிக்கடி பெய்து வரும் மழையின் காரணமாகவும் இந்த பகுதியில் சேரும் சகுதியுமாகவே அதிக அளவில் நிறைந்து காணப்பட்டு வருகிறது. இதன் காரணமாக மக்கள் இந்த பகுதியில் செல்வதற்கு மிகவும் சிரமப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைதான் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது. அதிகப்படியான மக்கள் இந்த சாலையை பயன்படுத்தி வருகிறார்கள். குறிப்பாக பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடியவர்கள் தினமும் காலை மாலை என 2 வேளைகளிலும் இந்த சாலையை பயன்படுத்தி வரக்கூடிய நிலையில் சேரும் சகதிகளும் நிறைந்த பள்ளத்தில் இருப்பதன் காரணமாகவும் மிகவும் சிரமத்தை சந்தித்து வரக்கூடிய நிலைதான் இருந்து வருகிறது. இதன் காரணமாக இன்று நியூஸ் 18 தமிழ்நாடு சார்பில் செய்தி சேகரிப்பதற்காக இன்று காலை இந்த சூளைமேட்டில் இருக்கக்கூடிய திருவள்ளூர்புரம் பகுதியில் வந்திருக்கக்கூடிய நிலையில் தொடர்ச்சியாக இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் சுகன்யா செல்வம் தலைமையில் தற்போது இந்த பணிகளானது சீரமைக்கும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் மணி தற்போது நேரலையில் காண்பித்து வருகிறார். ஒரு பொக்லைன் இயந்திரம், அதே போன்று 5க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் என இந்த பகுதியை தற்போது அந்த சாலைகள் குண்டும் குழியும் நிறைந்து சேரும் சகுதியுமாக இருக்கக்கூடிய சாலைகளை சீரமைக்கும் பணிகளில் தற்போது ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதியில் சாலைகள் விரைவில் சீரமைக்கப்படும் எனவும் இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் சுகன்யா செல்வம் தெரிவித்திருக்கிறார். அவர் நம்மோடு தற்போது நேரலில் இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். மேடம் வணக்கம். இந்த பகுதிகளில் சாலைகள் நீண்ட நாட்களாகவே சேரும் சகுதியும் குண்டும் குழியுமாகவே இருந்து வருகிறது. தற்போது இந்த பணிகள் சீரமைக்கப்பட்டு வருகிறது. எப்போது இந்த பணிகள் முடிவடையும்? இந்த பணிகள் பார்த்தீங்கன்னா இந்த சாலைகள் வந்து 1 மாசமா இந்த மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ எந்த டைம்ல மழை வருதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதனால திடீர் மழையின் காரணமாக இந்த மாதிரி சேரும் சகதியமா இருக்கு. என்னோட மக்களோட நலன் கருதி தான் இது பார்த்தீங்கன்னா கழிவு நீர் ஃபர்ஸ்ட் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட கழிவு நீர் போகும் பாதை இதுக்குள்ள இருக்கு, செங்கலால கட்டமைக்கப்பட்டது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா பின்னாடி ஒரு ஸ்லாப் இருக்கு பாருங்க, அந்த சிமெண்டால போட்டிருக்காங்க. அது உள்ளே இறக்கி ஒரு 50-100 வருஷத்துக்கு என்னுடைய 109வது வார்டு மக்களுக்கு கழிவு நீர், அவங்களுடைய வீடுகளில் கழிவு நீர் அடைப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நாங்கள் இங்கே பண்ணிட்டு இருக்கோம். சிரமமாக தான் இருக்கு, இருந்தாலும் இது மக்களோட நலனுக்காக நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 20 தெருவில் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பணிகள் முடிவடையும். இந்த பணிகள் ஒரு மாதத்துக்குள்ள இந்த தெருவில் முடிவடைஞ்சிரும். நாங்கள் 1 மாதத்துக்குள்ள முடிவடைஞ்சிரும். லாவண்யா, தொடர்ந்து இந்த பகுதியில் இன்னும் 1 மாதத்திற்குள் இந்த சாலைகள் முழுவதுமே சீரமைக்கப்படும் என இந்த பகுதியினுடைய கவுன்சிலர் சுகன்யா செல்வம் தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடுக்கு உறுதியளித்திருக்கிறார். லாவண்யா.